Hi, I am Sali Yogabaran. I am here to present my final year project, Prediction of Crops and Yields in Agriculture. யூஸ்வலி உங்களுக்கு அக்ரிகல்ச்சர் பற்றி தெரியும். அக்ரிகல்ச்சரில் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார்மர்ஸ் வந்து ஒரு சீடை வந்து பிளான் பண்ணுறாங்களோ இல்லை ஒரு ஒரு சீசனுக்கு ஏற்ற மாதிரி தான் பிளான் பண்ணுவாங்க. இப்போ வந்து வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு செட் ஆஃப் சீட்ஸ் வந்து பிளான் பண்ணி அது நல்ல ஒரு விளைச்சல் கொடுத்துன்னு நினைப்பாங்க. இதே ஒரு ரைனி சீசனில் இன்னொரு செட் ஆஃப் சீட்ஸ் வந்து பிளான் பண்ணுவாங்க. இது எதை பேஸ் பண்ணியிருக்கோம்னா அவங்களோட ஒரு சீசன் பேஸ்டு வெதர் பேஸ்டு மட்டும் அதை பேஸ் பண்ணி மட்டும்தான் இருக்கும். ஆனால் அதோட ப்ரெடிக்ஷன் லெவல் பார்த்தீங்கன்னா ஒரு 50 to 50% தான் அக்யூரஸியாக இருக்கும். சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாயோட டென்சிட்டி, மாய்ஸ்சரு, அதுக்கப்புறம் அதோட டெம்பரேச்சர்லாம் அவங்களால கால்குலேட் பண்ண முடியாது ஒரு ஹியூமனால. ஸோ அதோட அவுட்கம் பார்த்தீங்கன்னா நிறையா எரர்ஸ் இருக்கும். அவுட்கம் அவங்க நினச்ச அளவுக்கு வந்திருக்காது. ஸோ அந்த எரர்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணி ஒரு பர்ஃபெக்ஷனாக அக்யூரஸி கொடுக்கறதுக்காக தான் இந்த IoT டிவைஸ் வந்து நாங்கள் கிரியேட் பண்ணியிருக்கோம். இது வந்து ESP8266 நோட் MCU. இது வந்து ஒரு மைக்ரோ கண்ட்ரோலரு. இது வந்து எதுக்குன்னா டேட்டா ப்ராசஸிங் வந்து அண்ட் IoT கனெக்டிவிட்டி வந்து யூஸ் ஆகுது. ரெண்டாவது வந்தீங்கன்னா DHT11. இது வந்து டெம்பரேச்சர் அண்ட் ஹியூமிடிட்டி வந்து சென்சார் வந்து செக் பண்ணும், எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குது, அப்புறம் ஹியூமிடிட்டி எவ்வளோ இருக்குன்னு. இது வந்து சாயில் மாய்ஸ்சர் சென்சாரு. இது வந்து சாயிலோட மாய்ஸ்சர் எவ்வளோ இருக்குது, ஈரப்பதம் எவ்வளோ இருக்குது, அதை வந்து கால்குலேட் பண்ணோம். இது வந்து டிரான்ஸ்ஃபார்மர். எதுக்குன்னா ஹை வோல்டேஜ் வந்து லோ வோல்டேஜாக மாற்றி கொடுக்கும் AC வந்து. இது வந்து எதுக்குன்னா பவர் சப்ளை சர்க்யூட். இது வந்து ஏசியை வந்து DC வோல்டேஜாக மாற்றி கொடுக்கும். Hi, I am Sam Krishnan. I am going to explain the coding part of our class. இந்த கோடிங் வந்து பைத்தானில் தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து லைப்ரரிஸ்லாம் இம்போர்ட் பண்ணுறோம். பேண்டாஸ் நம்பைலாம் வந்து டேட்டா ஹேண்ட்லிங்காண்டி யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் ஸ்டாண்டர்ட் ஸ்கேலார்ன்றதை வந்து டேட்டா ப்ரீ ப்ராசஸிங்காண்டி யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் மிஷின் லேர்னிங் மாடலுக்காண்டி இந்த RNN ரெக்கரண்ட் நியூரல் நெட்வொர்க்கு, டென்சார்ஃப்ளோ, அப்புறம் வந்து இந்த டென்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து சீரியல் கம்யூனிகேஷன்னா ஒரு டைம் லிமிட் செட் பண்ணுறது. இவ்வளோ செகண்டுக்கு அப்புறம் ஒரு 0.5 செகண்ட் இல்லை ஒரு 0.6 செகண்டுக்கு அப்புறம் வந்து டேட்டாவை ரீட் பண்ணுறதுக்காண்டி இந்த சீரியல் கம்யூனிகேஷன் யூஸ் பண்ணுறோம். அடுத்து டேட்டா செட்டை லோட் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி வந்து எக்ஸலில் CSV ஃபைலில் வந்து நம்மளோட டேட்டாஸ் எல்லாம் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் அப்படியே கீழே வந்தீங்கன்னா ப்ரீ ப்ராசஸ் டேட்டாவை ப்ரீ ப்ராசஸ் பண்ணுறதுக்காண்டி தான் அந்த ஸ்டாண்டர்ட் ஸ்கேலார் யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால் வந்து எக்ஸ் டேட்டாவை வந்து ப்ரீ ப்ராசஸ் பண்ணுறோம். அடுத்து ஸ்பிட்டிங் த டேட்டா செட்டு. நம்ம வந்து ட்ரெயின் பண்ணுறதுக்கு 75% ஆஃப் டேட்டா செட்டையும் டெஸ்டிங்காண்டி ஒரு 25% டேட்டா செட்டையும் எடுத்துக்கிறோம். அடுத்து அந்த டேட்டா செட்டை வந்து ரீஷேப் பண்ணி 3D ஃபார்மேட்டுக்கு மாற்றிக்கிறோம். அப்புறம் ரெக்கரண்ட் நியூரல் நெட்வொர்க்கை வந்து பில்டு பண்ணி அதுக்கப்புறம் வந்து அந்த மாடலை கம்பைல் பண்ணி ஃபஸ்ட்டு ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணுறோம். அந்த மாடலை அது வந்து டேட்டா செட்ஸை வச்சு மாடலை ட்ரெயின் பண்ணோம். அப்புறம் ட்ரைனிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த மாடலை எவால்வேட் பண்ணி அதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு செக் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து ரியல் டைம் ப்ரெடிக்ஷன் ஸ்டார்ட் ஆகும். இதில் வந்து இந்த கோடிங் எப்படி செட் பண்ணியிருக்கோன்னா, வேல்யூ 0ன்னு வந்தால் ஒரு மேங்கோ சீடு வந்து அவுட்புட்டாக வர மாதிரியும், வேல்யூ 1ன்னு வந்தால் கிரேப் சீடு வந்து அவுட்புட்டாக வர மாதிரியும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். முன்னாடியே நம்ம வந்து சாயில் மாய்ஸ்சரு, டெம்பரேச்சரு, ஹியூமிடிட்டிலாம் வந்து மேலே கொடுத்துட்டோம், இன்புட்டாக கொடுத்துட்டோம். ஸோ அதெல்லாம் வச்சு கடைசியாக வந்து என்ன சீடை வந்து பிளான் பண்ணால் கரெக்டாக இருக்குன்றத அவுட்புட்டாக வரும். இப்போ வந்து அவுட்புட் ரன் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி கிட்டில் இருக்கிற USB போர்ட்டை வச்சு லேப்டாப்போட கனெக்ட் பண்ணியிருக்கோம். பாஸ் இப்போ நம்ம கொடுத்துருக்கிற டேட்டா செட் படி இதோட வேல்யூ வந்து 0. அதனால் மேங்கோ சீட் தான் பிளான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி காட்டுது. இப்போ வந்து நம்ம அந்த சாயில் மாய்ஸ்சர் சென்சாரை வச்சு அதை சாயில் இல்லாதனால வாட்டரில் வந்து ஃபிட் பண்ணுறோம். ஃபிட் பண்ணோடனே இங்கே வந்து வேல்யூ 1ன்னு மாறினால கிரேப் சீடை வந்து அது அவுட்புட்டாக காட்டுது.
நாங்கள் வந்து 2 டேட்டா செட்டை மட்டும்தான் வந்து அந்த இதில் வந்து இன்சர்ட் பண்ணி அவுட்புட் கொண்டு வந்திருக்கோம். இதே மாதிரி நிறைய டேட்டா செட்டை இன்சர்ட் பண்ணோன்னா அந்த சாயில் மாய்ஸ்சரு, அப்புறம் டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டிக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன சீட்லாம் பிளான் பண்ணலான்றதை அது ஷோ பண்ணும்.